அனைவருக்கும் வணக்கம். தமிழர் திருநாளாம் பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டுன்னு சொல்லி பல போட்டிகள் நடந்து வருது. தமிழருடைய பண்பாட்டோட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது அலங்காநல்லூர், அதே போல் பாலமேடு, அவனியாபுரம். இந்த மூன்று ஊர்களிலுமே ஊர் கமிட்டி தான் முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நடந்தாங்க. ஊர் கமிட்டி நடத்தும் போது அதில் குறிப்பிட்ட சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதில் பாகுபாடு பார்க்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அரசு விழாவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பொங்கல் அன்று முதல் நாள் அவனியாபுரம், மாட்டுப்பொங்கல் என்று பாலமேடு, மூன்றாம் நாள் அலங்காநல்லூர் என்று தொடர்ச்சியாக நடத்திட்டு வராங்க. இந்த பாலமேட்டு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு முதல்ல ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுமைக்குமே இந்த ஜல்லிக்கட்டில் குளறுபடி நடந்திருக்கிறது. குறிப்பிட்ட கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, குறிப்பிட்ட அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அதிகாரிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுடைய தலையீடு அதிகமாக இருக்குது. இது அரசு விழாவா இல்லை திமுகவோட விழாவா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலே ஜல்லிக்கட்டில் குளறுபடி நடந்துச்சா, பாலமேட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். பொங்கலை முன்னிட்டு அரசு விழாவாக முதல் நாள் அவனியாபுரம், இரண்டாவது நாள் பாலமேடு, மூணாவது நாள் அலங்காநல்லூர் என்று மதுரை பகுதிகளில் அரசே ஜல்லிக்கட்டு விழாவை நடத்துது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தான் அந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்படணும். இந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தான் நடத்தப்பட்டிருக்கு. அங்கே என்ன பிரச்சனைனா, பாலமேட்டில் 7 மணிக்கு ஜல்லிக்கட்டு தொடங்கி 4 மணிக்கு முடிக்கணும். ஜல்லிக்கட்டு விதிமுறையே அப்படி தான், 7 to 4 தான். அதிகபட்சம் நிறைய காளைகள் இருக்குங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் அதிகப்படுத்திக்குவாங்க. இந்த ஊர் கமிட்டி நடத்தும் போது பிரச்சனை ஏற்படுது, அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அவங்க சிக்கல் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகம், குறிப்பிட்ட அமைப்புகள்லாம் முக்கியத்துவம் தராங்கன்னு சொல்லி தான் அரசு எடுத்துச்சு. அரசு எடுத்தது ஒழுங்காக நடத்திருக்கா அப்படின்னா 7 மணிக்கு கொடியசைத்து முதல் மாடான கோவில் காளையை அவிழ்த்து விட்டு ஜல்லிக்கட்டு தொடங்கப்படணும். அவனியாபுரத்தில் சிக்கல் இல்லை, இன்னைக்கு அலங்காநல்லூர்லையும் சிக்கல் இல்லை. ஆனால் நேற்று பாலமேட்டில் 7 மணிக்கு தொடங்க வேண்டிய ஜல்லிக்கட்டு 9:45 தொடங்கியிருக்கு. என்னன்னு பார்த்தா, தமிழ்நாடு முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைச்சா மட்டும்தான் நாங்கள் ஜல்லிக்கட்டை தொடங்கணும்னு சொல்லி இந்த ஏரிக்கரையில் கொக்கு ஒத்த காலில் காத்திருக்கும்ல மீனுக்காக, அதுபோல் ஒத்த காலில் காத்திருக்காரு தமிழ்நாட்டுடைய பத்திரப்பதித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மூர்த்தி அவர்கள். மூர்த்தி சொன்னா தானே எங்க எல்லா வேலையும் நடக்கும். அதனால சின்னவர் வருகைக்காக காத்திருந்து, சின்னவர் ஒரு 1/4 மணி நேரம் தாமதங்க, 1/2 மணி நேரம் தாமதம். இவர் சாதாரண விளையாட்டு இல்லை, அரசு நடத்தக்கூடிய விழா. திமுகவுடைய கூட்டத்துக்கோ திமுக நடத்தக்கூடிய ஒன்றிணைவோ வாக்கோ அவர் தாமதமாக வந்தாருன்னா கேள்வியே கிடையாது. அது அவருடைய கட்சி கூட்டம், அவர் தாமதமாக வர்றாரு. எப்போ வர்றாரு? அரசு விழா, மக்கள் காத்திருக்காங்க அப்படின்னாலும் தப்பு தான். இங்கே காத்திருப்பது மக்கள் மட்டும் இல்லை, மாடுகளும். முதல் நாள் காலையில் மாட்டை அவுக்கணும்னா முதல் நாள் சாயந்தரமே வந்துடுறான். முதல் நாள் சாயந்தரம் வரணும்னா அவன் வெறும் மதுரையில் மட்டும் வரல, வாடிப்பட்டி பக்கத்தில் கூடிய ஏரியாவில் மட்டும் வரல, விருதுநகர்லேருந்து வராங்க, திருநெல்வேலியிலேருந்து வராங்க, தூத்துக்குடிலேருந்து வராங்க, தென்காசிலேருந்து வராங்க, இங்கே சேலத்துலேருந்து, நாமக்கல்லேருந்து, கரூர்லேருந்து, திருச்சியிலேருந்து, தஞ்சை பகுதியிலேருந்து, பெரம்பலூர்லேருந்து, அரியலூர்லேருந்து, இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியிலேருந்து இந்த அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இங்கே மாட்டை அவிழ்ப்பது என்பது ஒரு பெருமையாக ஓராண்டு தவம் இருந்து அந்த மாட்டை தயார்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு மாட்டை தன்னுடைய இடத்திலிருந்து ஒரு பெரம்பலூர்லேருந்தோ, திருச்சியிலேருந்தோ, கரூர்லேருந்தோ, நாமக்கல்லேருந்தோ அழைச்சிட்டு போனால் குறைந்தபட்சம் 15,000 ரூபா. 15,000 செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் அவன் முதல் நாள் இரவே காத்து கிடக்கணும், வரிசையில் நிற்கணும். வரிசையில் நின்று ஒரு மாட்டு கூட அந்த மாட்டினுடைய உரிமையாளர் ஒருத்தர் பாதுகாக்க 3 பேர். அந்த 3 பேரும் அந்த வரிசைக்குள்ள நின்று இரவு முழுக்க காத்து கிடந்து தான் மாட்டை காலையில் அவிழ்க்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாடுகள் ஒரு இடத்துல மட்டும் 1000 மாடுகள் அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த மாடு அந்த களத்துக்கு வரப்போகுது அப்படின்னாலே அது சாப்பாட்டை பெரும்பாலும் தவிர்த்துடும். அங்கே எல்லாமே வச்சுருப்பாங்க, தண்ணி, அதுக்கான உணவு. ஆனால் பெரும்பாலும் அது சாப்பிடாது, அது சாப்பிடாம நின்றுருக்கும், கால்களுக்கு நின்றுக்கிட்டு இருக்கும். அப்படி இவ்வளவு சிரமப்பட்டு அவங்க நிற்கிறாங்க. அது காலையில் 6 மணிக்கோ இல்லை 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ திறந்தா சரன்னு போயிடும். 9:45 வரைக்கும் காதுகிறது, 3 மணி நேரம். மொத்தமாக சொல்லப்போனால் 10 மணிக்குள்ளலாம் ஜல்லிக்கட்டு போட்டி பரபரப்பாயிரும். பரபரப்பாக அது கிட்டத்தட்ட பாதி விளையாட்டு முடிகிற நேரம். ஆனால் பாதி விளையாட்டு முடியும் போது தான் புகழ்பெற்ற பாலமேட்டில் விளையாட்டு போட்டியை தொடங்கி வச்சிருக்காரு தமிழ்நாடு துணை முதலமைச்சர். இவருடைய காலதாமத்திற்கு இவ்வளவு வெறும் காத்து கிடக்கணுமா என்று மாடுபிடி வீரர்களும் மாட்டினுடைய உரிமையாளர்களும் கொந்தளிச்சிட்டாங்க. இப்போ இவருடைய காலதாமத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பாலமேட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 காளைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பதிவுல பல ஆயிரம் குளறுபடி பண்ணி தான் அந்த பதிவே நடக்குது. டோக்கனை வாங்குறாங்க. வாங்கினவங்களை கிட்டத்தட்ட 200 காளைகளுக்கு மேலே நேற்று அவிழ்க்க முடியல, நேரமாயிருச்சு.
இந்த 200 காளைகளையும் எந்தெந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு ஆசையோடு வந்திருப்பாங்க, ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த 150-200க்கும் மேற்பட்ட மாடுகளை அவிழ்க்க முடியாமல் அவங்க திருப்பி அழைச்சிட்டு போகிறாங்க. திருப்பி அவங்க அடுத்த நாள் வேற போட்டியில் கலந்து கொள்ள முடியாது, ஊருக்கு தான் போய் ஆகணும். இதை பற்றி எதையும் கவலைப்படாமல், இதை பற்றின எந்த நோக்கமும் எந்த புரிதலும் இல்லாமல் நாம் போகிற நேரத்தில் ஜல்லிக்கட்டை தொடங்கலாங்கிறது இது எந்த மாதிரியான அணுகுமுறை? ஒரு காலதாமதம் இவ்வளோ பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்துது. இவ்வளோ பேர் கால் கிடக்க இரவுலேருந்து காத்து கிடக்கிறாங்களே அப்படிங்கிற எந்த அக்கறையும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாட்டுடைய அமைச்சர் மூர்த்தியும் அங்களுடைய எம்எல்ஏக்களும் திமுககாரங்களும் முதல்ல சொல்லி, ஆனால் இது காலையில் 7 மணிக்கு தொடங்கணும், நீங்கள் ஸ்பாட்டுக்கு 7:15 வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சரி. இல்லை குறைந்தபட்சம் அதிகபட்சம் 8 மணிக்குள்ள வந்துருங்கன்னா பரவாயில்ல. 9:45 வருவார், இவருக்காக எல்லாரும் காத்து இருக்கணுமா? ஒரு பக்கம் இவருடைய காலதாமதம்னா, இன்னொரு பக்கம் இந்த டோக்கன்ல 1000 குளறுபடி. அலங்காநல்லூர் ஊர் கமிட்டி, பாலமேடு ஊர் கமிட்டி, அவனியாபுரம் ஊர் கமிட்டி, இப்போ சூரியர் ஊர் கமிட்டி இப்படி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்கே நடத்தும் போது குறிப்பிட்ட சாதிக்கு முக்கியத்துவம், குறிப்பிட்ட சாதிகள் புறக்கணிக்கப்படுது, குறிப்பிட்ட நபர்களுக்கு முக்கியத்துவம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதிகார இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னாங்க. அதனால் அரசே அதை எடுத்து நடத்துச்சு. அரசு எடுத்து நடத்தின பிறகு இப்போ சாதியாக வாய்ப்பு இல்லை, மதமாக வாய்ப்பு இல்லை. அரசு என்ன பண்ணுது? கட்சியாக பண்ணுது. இப்போ தேர்தல் காலம் வேற. அமைச்சர் மூர்த்தி அவருக்கு தெரிந்த திமுக கட்சிக்காரங்க, அவருக்கு வேண்டப்பட்டவங்க, அவருடைய ஆட்கள் இவங்களுக்கு பார்த்து முக்கியத்துவம், அவங்க ஆட்கள் திமுக ஆட்களாக பார்த்து முக்கியத்துவம் கொடுத்து டோக்கனை பூரா விநியோகம் பண்ணியிருக்காப்புல. ஒரு பக்கம் ஆன்லைன் டோக்கன், ஆன்லைனில் பதிவு பண்ணால் கூட இந்த சாதாரண ஒரு விவசாயி ஒரு மாடு வளர்க்குறாரு, இவர் போய் ஆன்லைனில் பதிவு பண்ணி டோக்கனை வாங்கி நின்னா அவருக்கான டோக்கன் சரியாக வழங்கப்படுவது கிடையாது. ஒரு பக்கம் மாவட்ட ஆட்சியர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அப்புறம் எஸ்பி ஆட்கள், தாசில்தார் ஆட்கள், ஆர்ஐ ஆட்கள், அப்புறம் இந்த கிராமத்தில் உள்ள முக்கியஸ்தருடைய ஆட்கள், இப்படின்னு சொல்லி அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்கெல்லாம் டோக்கனை வாங்கிடுது. எஸ்பி டோக்கன் அப்படின்னு ஒரு டோக்கனை போட்டு ஒரு 100-150 டோக்கனை வாங்கிடுது. வாங்கிட்டு இதை வெளியே 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு விற்பது. அவன் மாட்டை வளர்த்து கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் செலவு பண்ணி கொண்டு மாட்டை ஜல்லிக்கட்டு களத்தில் இறக்கலான்னு வந்தால் அதுக்கு 1000 தடைகளை போட்டு டோக்கனில் ஒரு பக்கம் குளறுபடி. முழுக்க இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த 3 ஊர்களுமே திமுக காரங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு அதிக அளவில் இருந்திருக்கிறது. அதுவும் அமைச்சர் மூர்த்தியினுடைய தலையீடு மிகப்பெரிய அளவில் இருந்திருக்குது. மூர்த்தி தான் ஏதோ அவர் சொந்த படத்தில் ஜல்லிக்கட்டை நடத்துகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இது அரசு விழாவை அரசே நடத்தணும். அரசுனா மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, தாசில்தார் இருக்காரு, அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? சேரை போட்டு உட்காந்துருக்கணும். நீங்கள் பரிசு கொடுக்குறீங்களா? உங்கள் பேரில் பரிசு கொடுங்க, துணை முதலமைச்சர் பேரில் காரை கொடுங்க, முதல்வர் பேரில் பெரிய டிராக்டரை கொடுங்க, நீங்கள் தங்க சங்கிலியை போடுங்க, செயினை போடுங்க, மோதிரம் கொடுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துருக்கணும். உங்களுக்கும் முதல்ல சொல்லப்போனால் ஜல்லிக்கட்டு போட்டிக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராடினவன் யார்? தடையை மீட்டு கொண்டு வந்தவன் யார்? ஜல்லிக்கட்டுக்காக போராடின இளைஞர்கள் ஒரு பக்கம்னா, அமைப்பு ரீதியாக வழக்கை கொண்டு போட்டு 3 அமைப்புகள் இருக்குது. அந்த 3 அமைப்புகளில் அந்த 3 அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதில் குறிப்பிட்ட அமைப்பு, அவருக்கு வேண்டப்பட்ட அமைப்பு, திமுக சார்புடைய அமைப்பு, அவங்களுக்கு முக்கியத்துவம், மற்ற அமைப்புகளை புறக்கணிச்சிருது. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? திமுக சார்பாக ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாதுன்னு இல்லை, திமுக தாராளமாக நடத்தலாம். கலைஞர் கருணாநிதி ஏறுதலூர் வளாகம் இருக்குது, அதில் மூர்த்தியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நேரடியாக போயிட்டு இப்போ ஏற்கனவே நடத்த போகிறார். அடுத்த 3 நாட்கள் 5 நாட்களாக 5 தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தொகுதிக்கு ஒரு நாள் நடத்துறாரு. அதில் நீங்கள் தாராளமாக திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாடு, வட்ட செயலாளர் மாடு, கொட்ட செயலாளர் மாடு, சதுரங்க செயலாளர் மாடு, எல்லாரும் மாடையும் இறக்குங்க. திமுக கொடிகட்டியே இறக்குங்க, திமுகவோட வண்ணத்தை போட்டு இறக்குங்க. கலைஞர் கருணாநிதி மோதிரத்தை போடுங்க, ஸ்டாலினுடைய மோதிரத்தை போடுங்க, உதயசூரியன் மோதிரத்தை போடுங்க, விடியல் தேடி பயணம் மோதிரத்தை போடுங்க, ஏதோ பண்ணுங்க. அது யாரும் தடுக்க போகிறது கிடையாது. இப்போ ஐயா எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர் நடத்தினார், அவருடைய அதிமுக சார்பாகவே நடத்தினார் அன்னைக்கு. அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர் செலவு பண்ணி நிதி கொடுத்து நடத்தினார். செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விழா, அதில் போய் நம்ம எதுக்கு நீங்கள் காலதாமதமாக வந்தீங்க, எதுக்காக திமுகவுடைய இதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தீங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் நடத்துறாரு, அதனால தப்பு கிடையாது. அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் நடத்தினச்சா நடத்தலாம். உண்மையிலே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்ப்பது சரியாக இருக்குமா, இல்லை புகழ்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அரசின் தலையீடு ஏற்பட்டு திமுகவோட தலையீடு வச்சு நடத்துவது சரியாக இருக்குமா? நீங்கள் நடத்த நினைச்சா திருநெல்வேலி நடத்துங்க, தூத்துக்குடி நடத்துங்க, அங்கெல்லாம் நடத்துனதே கிடையாது ஜல்லிக்கட்டுலாம். அங்கேயும் மாடுபிடி வீரர்களும் இருக்காங்க, மாட்டை வளர்ப்போரும் இருக்காங்க. அங்கே ஒரு 500 மாடை நாங்கள் ஜல்லிக்கட்டு நடத்த போகிறோங்க, திமுக சார்பாக நடத்துகிறோம், ஏன் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளுக்கு நடத்துகிறோம் அப்படின்னு நடத்துங்க. எலெக்ஷன் கோடு வரதுக்கு முன்னாடி நடத்துங்க, தாராளமாக நடத்துங்க, வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். பரவாயில்லைங்க. ஜல்லிக்கட்டை திருநெல்வேலி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, தூத்துக்குடி கொண்டு போயிட்டாங்க, சென்னையிலே நடத்தலாம். ஏன் சென்னைக்கு மாடுபிடி வீரர் வரமாட்டானா? மாடுகள் வராதா? சென்னையில் வளாகத்தில் நடத்தலாம். பெரிய ஒரு மைதானத்தை தேர்ந்தெடுத்து
நேரு விளையாட்டு அரங்கு இருக்கு, அங்கே ஜல்லிக்கட்டு வாடிவாசல போட முடியாதா, போட்டு நடத்த முடியாதா? கார் ரேஸுக்கு ஒட்டுமொத்த சென்னையினுடைய ரோடையும் மாற்ற முடியுது, ஜல்லிக்கட்டுக்கு மாற்ற முடியாதா? கார் ரேஸ் சென்னையில் நடைபெறலாம், ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடாது. அப்படி நடத்தி அதில் நீங்கள் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை உங்களுடைய எல்லாத்தையும் இங்கே கொண்டு போங்க, யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஆனால் அரசு விழாங்கிற பேரில் அரசு எடுத்து நடத்தக்கூடிய மக்களுடைய வரிப்பணத்தை நடத்தக்கூடிய விழாவில் தாமதமாக வந்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி உங்கள் கட்சிக்காரனுக்கு எல்லா டோக்கனையும் கொடுத்துருவீங்கன்னா அப்போ காலகாலமாக ஜல்லிக்கட்டுக்காக மாடு வளர்க்குறவன், மாடுபிடி வீரன், இவெல்லாம் இழிச்சவாயனா? இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அறிவிக்கிறார், அலங்காநல்லூரில் ஒரு ஜல்லிக்கட்டு குறித்த ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்படும், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டப்படும், 2 கோடி ரூபாயில் ஹாஸ்பிட்டல் கட்டப்படும். அதே போல் இந்த ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கால்நடைத்துறையில் வேக்கன்சியை பொறுத்து வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்த ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்கிறாங்க பாருங்க, மாடு பிடிக்கிற இவன் தான் வீரன். கிரிக்கெட் போட்டியில் ஒரு பாலை போட்டு அடிக்கிறவன வீரன்றான். உண்மையான வீரன் யாரு? எங்க உயிரை பற்றி கவலைப்படாது, எந்த நேரமும் என்ன வேணாலும் நடக்கலாம்ங்கிற இடத்துல நம்முடைய பண்பாட்டை, நம் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். இது இன்னைக்கு நேரத்தில் ஒரு 50,000 ஆண்டுகளாக தமிழர்களுடைய மரபில் பாரம்பரியத்தில் இருந்த ஒரு விளையாட்டை அடுத்த தலைமுறைக்கு இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் கடத்தி அதன் மூலமாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக நடத்தப்படுகிற ஒரு போட்டியில் ஒருத்தர் நிற்கிறான். படித்தவன், எல்லாருமே யாரும் படிக்காதவங்க கிடையாது, படிச்சுட்டு தான் ஏதோ மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம், மாடை போய் அடக்கிறான்ல. படித்த பொறியாளர் ஒரு நல்ல ஒரு டிகிரி முடித்தவன், ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் உள்ளவன் தான் அந்த களத்தில் நிற்கிறான். அப்போ அவனுடைய தகுதியின் அடிப்படையில் அவனுக்கான வேலையை பல்வேறு துறைகளை, கால்நடை துறையில் தான் கொடுக்கணும் இல்லை, அவன் படித்த படிப்புக்கு தகுந்தவாறு பல்வேறு வேலைகளை அரசு ஒதுக்க வேண்டியது அரசுடைய கடமை. இதையே இவ்வளவு நாள் கோரிக்கை வச்சு இப்போ தான் கால்நடைத்துறையில் வேக்கன்சி இருந்தால் அதன் அடிப்படையில் வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுமைக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்களை, வெற்றி பெற வீரர்களுக்கு இந்த மாதிரி பல்வேறு அரசு பணிகள் கொடுக்கும்ங்கிற அரசாணையை தமிழ்நாடு அரசு சாத்தியப்படுத்தணும். இதை பல வருஷமாக இந்த வீரர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல் ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறக்கூடிய வீரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாமானிய குடும்பங்கள்லேருந்து வந்தவங்க தான், உழைக்கும் குடும்பங்கள்லேருந்து வந்தவங்க தான், யாரும் பெரிய பணக்காரன் குடும்பம் கிடையாது. அவங்களுக்கு இந்த காரு, டிராக்டரு இதெல்லாம் கொடுப்பதை விட பெரும்பாலும் இந்த காரு, டிராக்டர் வாங்கி அவங்க திருப்பி ரீசேல் தான் பண்ணுறாங்க. நிறைய வீரர்களை குற்றம் சாட்டியிருந்தாங்க, கார் வாங்குகிறோம் ஆனால் பெட்ரோல் போட காசு இல்லை, டீசல் போட காசு இல்லை, டிராக்டர் வாங்கி நாங்கள் என்ன பண்ணுறது, விற்க தான் போகிறோம், அதுக்கு எங்களுக்கு அரசு வேலை கொடுங்க, இல்லைன்னா இடமா கொடுங்க. இப்போ அரசினுடைய இடங்கள் எவ்வளவோ இருக்குது, ஒரு 5 ஏக்கரு இல்லை ஒரு 2 ஏக்கரு விவசாய நிலத்தை அவங்க கொடுத்தா அந்த விளை நிலத்தில் அவங்களுக்கு மானிய விலையில் நீங்கள் கன்றுக்குட்டியில் கொடுத்தா அவன் ஒரு மாட்டு பண்ணையை உருவாக்குவான், ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பான். அந்த எதை நோக்கி அவன் இருக்கிறானோ அதை நோக்கி அவனை செலுத்துவது தான் சரியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கார் ரேஸில் கலந்துக்கிட்டாருன்னா ஒரு கார் கொடுக்கலாம், ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்றவருக்கு ஒரு 10 ஜல்லிக்கட்டு காளைகள் கொடுத்தோம், இல்லை ஒரு இடம் கொடுத்தோம், நல்லா அவர் படித்த படிப்புக்கு வேலை கொடுத்தோம் அப்படின்னா அவனுடைய பொருளாதாரமும் வளரும், இந்த ஜல்லிக்கட்டுடைய பாரம்பரியம் வளரும். இதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். அரசு அடுத்த விடமாவது எந்த அரசு வந்தாலும் அந்த அரசு ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு எது சரியா இருக்கும் வெற்றி பெறர்களுக்கு என்பதை பார்த்து கொடுக்கணும். ஜல்லிக்கட்டு போட்டி என்பது பல்வேறு தடைகளை தாண்டி ஒரு உணர்வுபூர்வமான விளையாட்டு, அறிவியல் பூர்வமாக உணரப்பட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் இளைஞர்கள், மாணவர்கள், படித்தவர்கள் எல்லோரும் போராடி, சொல்லப்போனால் டெல்லியிலுடைய மிகப்பெரிய லாபியை எதிர்த்து, அமெரிக்காவுடைய மிகப்பெரிய லாபியை எதிர்த்து இந்த போட்டி இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இதை அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கொண்டு போய் சேர்ப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. அதில் துணை முதலமைச்சருடைய பங்கும் இருக்கு, முதலமைச்சர் பங்கும் இருக்கு. அடுத்த ஆண்டாவது எந்த முதலமைச்சர் இருந்தாலும் அந்த முதலமைச்சர், அந்த துணை முதலமைச்சர் சரியான நேரத்துக்கு வாங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.